இன்னைக்கு நாம செந்தில் அப்படின்ற ஒரு திரைப்படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சூப்பரான மிஸ்ட்ரியான அதே சமயத்துல ஒரு சர்வைவல் படத்த எவ்வளோ சூப்பரா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல இந்த படத்துக்கு இன்ட்ரோ தேவையில்ல. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்துல லிண்டான்னு ஒரு பொண்ண காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்குது போல இருக்கு. ரொம்ப அருமையான வேலைக்காரி. எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ற பொண்ணு. ஸோ ஆஃபீஸ்ல வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்க்கு வந்து இந்த பொண்ணோட பேர தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்ற மாரி கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே நெனச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட வீட்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு குட்டி பறவை. இதுதான் இந்த பொண்ணோட வாழ்க்கை. வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறா இந்த பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆஃபீஸோட பாஸ் முன்னாடி இருந்த பாஸ் வந்து ரிலீவ் ஆயிட்டு இருக்காரு போல இருக்குது. இப்போ புது பாஸ் வந்திருக்காரு. புது பாஸுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பரிச்சயம் இல்ல. இருந்தாலுமே வந்து நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பழைய பாஸ் மாரி இவரும் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பார் போல இருக்குது. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இந்த வேலைய வந்து நம்மளுக்கு தான் குடுப்பாங்க. அதாவது அந்த ஹையர் போஸ்டிங் ஒன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த வேலைய நமக்கு தான் குடுப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா நம்ம பாஸ் வர நேரத்துல வேக வேகமா சாப்பிட்டுட்டு அதை அரைகுறையா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் கிட்ட வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு இருப்பாங்க. நல்லபடியா பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனா பாஸுக்கு வந்து என்ன அவங்க பேசினாலுமே வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்க சாப்பிட்டிருந்த அந்த சாண்ட்விச்ல இருந்து ஒரே ஒரு பீஸ் வந்து இவங்க உதட்டுக்கு பக்கத்துல இருக்கும். இத பார்த்த நம்ம பாஸுக்கு வந்து இவங்க என்ன பேசுறாங்கன்றதே தெரியாம அந்த சாண்ட்விச் துண்டு மட்டும் தான் அவரோட கண்ணு ஃபுல்லாவே ஃபோக்கஸ் ஆயிருந்திருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா சார் இது சார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்காம என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருவாரு. இப்ப ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம லிண்டா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சாப்பிட்டு அந்த கன்னத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது வாய்க்கு பக்கத்துல இருந்துச்சு அந்த சாண்ட்விச். அந்த சாண்ட்விச் வந்து நம்ம பாஸ் கையில இருக்கும். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கூட ஒர்க் பண்ற இன்னொருத்தர் கிட்ட வந்து மொட்டத்தல ஒருத்தர் இருப்பான். என்ன இது பாரு அப்படின்னு சொன்னதுமே வந்து அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி மோந்து பார்ப்பாரு. அப்புறம் தான் தெரியுது அது டூனா ஃபிஷ் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா? அவ சாப்பிட்ட சாண்ட்விச் வந்து டூனா ஃபிஷ் சாண்ட்விச் போல் இருக்குது. இதை பார்த்ததும் யோ என்னையா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாஸ் ஒரு மாதிரி இருக்கா. நம்ம பாஸுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறாளே, ஒரு சுத்தபத்தமாவே இருக்க மாட்டா. ஒரு பாஸ் நானு என் முன்னாடியே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி மேலெல்லாம் படுற அளவுக்கு ஒரு நடத்த இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இப்போ நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம தூக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது சார் அந்த பொண்ணு எம்ப்ளாய் ஆஃப் த இயர் சார். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் வரும் கூட. அப்பெண்டெக்ஸ் டீன் இருக்குது பார்த்தீங்களா? அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணால் மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணோட அருமை பெருமையெல்லாம் இந்த பசங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பாஸ்க்கு பெருசா அந்த பொண்ணு மேல வந்து விருப்பமே இல்லை. இந்த பொண்ணெல்லாம் வேலைக்கு வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இதை பத்திலாம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயினி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அப்ரைசல் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் போல் இருக்குது. அது சூப்பரா அவங்க பண்ணி அடுத்த வாரத்துக்கானதை இப்பயே எடுத்து வச்சிருக்காங்க. இதை தெரியாம வந்து நம்ம லிண்டா போலயே இன்னொருத்த வேலை பார்த்துட்டு இருப்பான் போல் இருக்குது. அவன் வந்து லிண்டா கிட்ட இருந்து வாங்கி ஏமா இது நீ தான் பண்ணிருக்கியா, என்ன இவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டேன், சரி ஓகே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அதை போயிட்டு நம்ம ஹீரோயினி வந்து கொடுக்குறேன்னு வாங்க. இல்ல நான் கொடுத்தது அங்க கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயினோட பேர் இருக்கிறதுனால உன் பேர் இருக்குதுமா கண்டிப்பா இது ஒன்னதுன்னு தான் நம்புவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோயினி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதை வந்து தான் தான் ரெடி பண்ணதா சொல்லி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட பேரை வந்து குப்பத்தொட்டியில போட்டு இவன் வந்து போயிருவான். ஹீரோயின் எதிர்பார்த்ததுதான் இருந்தாலும் ஓகே எனக்கு வந்து கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கேன்டா, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்டா, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கதையே வேறையா இருக்குது. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஒருத்த வந்து அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு போயிருந்தான் பாத்தீங்களா, அவனை வந்து மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப நாளா வந்து எந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருது. என்னடா இது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண இவன் வந்து அந்த வேலையை வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாஸ் கிட்டே வந்து போய் பேச ஆரம்பிக்கிறா. இப்ப பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அந்த வேலைக்கு அவன் தான் கொஞ்சம் தகுதியானவன் மாதிரி தெரியுது, நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம வந்து உன்னோட வேலை வந்து சரியா பிடிக்கல, இதோ காரணத்தை சொல்லி நம்ம ஹீரோயினியை வந்து கஷ்டப்படுத்துறாரு. ஹீரோயினும் வந்து நான் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிருக்கிறேன் பாஸ் என்ன நீங்க வந்து வேணான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லமா இந்த மாதிரி வந்து அவன் வந்து அதுக்கு சரியான மாதிரி எனக்கு தோணுச்சு, உனக்கு ஒரு வாய்ப்பு வேணா தரேன், பேங்காக் நாங்க போறோம், அதுல வந்து நீயும் உனக்கு வந்து ஒரு ஃபிளைட்ல வந்து உனக்கும் ஒரு இடத்த கொடுக்குறேன், நீ வந்து இந்த அப்பெண்டெக்ஸ் இருக்குது பாத்தியா அதை சால்வ் பண்ணிட்டுனா உனக்கு வந்து ஏதாச்சும் ப்ரொமோஷன் கொடுக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ் சொல்லிடுறாரு. இந்த சமயத்துல வந்து பாஸோட ஃபியான்சி வந்துடுறாங்க. அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்களோட ரிங் வந்து டைமண்ட் மோதிரம் போல் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் விஷ் பண்றாங்க. இப்ப கிளம்புற நேரத்துல நம்ம பாஸ் கூப்பிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதாவது நீ சாப்பிட்றதெல்லாம் வந்து அங்கேயும் உன்னோட டெஸ்க்லேயே வச்சு சாப்பிட்ற, அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதாவது பாஸுக்கு பிடிக்காத வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து கண் கலங்கி போயிடுறாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சோம், நம்ம பாஸுக்கே நம்மள பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் இப்போ கிளம்பி போறாரு பார்த்தீங்களா, ஹீரோயினி வந்து ஒரு சும்மா பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பார் போல் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து நம்ம ஹீரோயினி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார் நான் வந்து ரொம்ப எல்லாரு கூடயுமே வந்து ரொம்ப சகஜமா பழகுறேன், நான் கண்டிப்பா இதை வந்து கிராக் பண்ணிடுவேன், என்னால எல்லாமே முடியும், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே என்ன எல்லோ வா அப்படின்ற மாதிரி சொல்லி வேண்டாம் இருப்பா நம்ம பாஸ் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஃபிளைட்ல போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் வந்து நம்ம ஹீரோயினோட அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சர்வை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்ல வந்து இவங்க வந்து சர்வை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாஸ் அப்புறம் கூட இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்களோட வீடியோ தான் அவங்க பாக்குறாங்கன்றதும் தெரிஞ்சிருது. கண் கலங்கி நம்ம ஹீரோயினி வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டம்முன்னு அந்த ஃபிளைட் வந்து ஆடுது. இதை பார்த்த ஒருத்தர் வந்து சாதாரணமையா உடியா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு
குளிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் வந்து கீழ விழுறாங்க. அப்பதான் தெரியுது இந்த ஃப்ளைட் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது. இந்த நேரத்துல நம்ம பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்ட டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி இப்படி என்று சொல்லிட்டு பதறிட்டு இருக்கானுங்க. இந்த சமயத்துல வந்து ஃப்ளைட் ஒரு பக்கம் உடைஞ்சே போயிருது. நம்ம ஹீரோயினும் பதறி போயிடுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பதறிட்டு இருக்கிற நேரத்துல வந்து நம்ம பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து லைஃப் சேவிங் ஜாக்கெட் ஒன்னு இருக்கும் போல இருக்குது. அத அவர் போட்டுக்கிறாரு. ஆனா வந்து அந்த கூட இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப வந்து பயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்போ கீழ கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்ல இருந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குது. ஓப்பன்ல இருக்குது. இப்போ அந்த வேலை செய்றாங்க பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோயினியோட போஸ்டிங் ஒருத்தன கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஹீரோயின் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த போஸ்டிங் ஒருத்தன் கொடுத்திருப்பாங்க. அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து சாகுற நிலைமைக்கு போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. காப்பாத்துறதுக்காக வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவனோட காலை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் இன்னொரு காலை ஒருத்தன் பிடிக்கிறான். இந்த மாதிரி வந்து ரொம்ப வெயிட் கூடுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரா வந்து அடிச்சுக்கிறானுங்க. டேய் என் காலை உரா, டேய் இவன் காலை உரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்குது. நம்ம ஹீரோயினால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோயினியை கூட்டுடே என்னையும் இழுத்துட்டு போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பக்கத்துல ஒரு ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வந்து ஒரு சக்குன்னு ஒரு போட போடுவாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து வெளியே போய் விழுந்துருவாங்க. எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஏர் ஃபோர்ஸ்ல இருந்தா பாத்தீங்களா அவனோட டை மாட்டி இந்த ஃபிளைட்லயே இருந்திருக்கும் போல இருக்கு. டம்மு டம்மு டம்முன்னு இந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கதவுல வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கதவையே மூடி விட்டுறாங்க. நான் எதுவுமே பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி ஆயிருது. இப்ப வேகமா இந்த ஃபிளைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கடல்ல விழுது. அவ்வளவுதான், ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டும் கூட. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உயிர் பொழைச்சி வெளில வந்துடுறாங்க. அதாவது ஏதோ ஒரு தீவுல இருக்காங்க போல இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் பொழைச்சோமா இல்ல வேற யாருனா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே வந்து கரை ஒதுங்கி இருக்கிறாரு போல இருக்குது. அதுல வந்து அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் காலெல்லாம் அடிபட்டு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமையில தான் வந்து அவர் உயிர் பொழைச்சிருக்கிறார் போல இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நம்ம பாஸை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருக்காக ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தேங்காய் மாட்டையெல்லாம் வச்சு தண்ணியை வந்து எப்படியாவது மழை பெஞ்சிச்சுன்னா எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இலையை வச்சு அவங்களே வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ப்பான ஆயுதமா கல்ல மாத்திட்டு இருக்காங்க. எப்படி ஒரு மனுஷன் வந்து சர்வை பண்ணணுமோ அதுக்கான எல்லா விஷயமே அவங்க கத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா மழை பெய்யுது. அந்த கொட்டாங்கச்சி ஃபுல்லா வந்து நம்ம ஹீரோயின் வந்து தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ தண்ணியை குடிச்சு அப்பா செமையா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இப்போ நம்ம பாஸுக்குமே வந்து அந்த கொட்டாங்கச்சியில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவருமே குடிக்கிறாரு. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா தீவுல மாட்டிக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தண்ணி முதல்ல கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபிஷ்ஷை வதக்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் கொடுப்பாங்க. அவருக்கு ஃபிஷ்னாலே பிடிக்காது போல் இருக்குது. வேண்டாம் வரப்பா சாப்பிட்டு இருக்காரு. ஆனா சாப்பிட்டு தானே ஆகணும். நம்ம ஹீரோயின் ரொம்ப பாசமா தான் நம்ம பாஸை பாத்துக்கிறாங்க. ஆனா பாஸ் வந்து உண்மையிலேயே வந்து அந்த திமிரு பிடிச்ச விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் நேச்சரே அப்படிதான் போட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னெயில் எடுத்துட்டு வந்துருவாங்க சமைக்கிறதுக்காக. எங்க நான் பிடிச்சிருக்கேன் இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கிளம்புறதுக்காக வழியே பாருனா நீ என்ன சமைச்சு ஏதோ சுற்றுலா வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கர திமிரா பேசுவாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது தொட்டு தொட்டு பேசுவாங்க. அப்போ வந்து என்னெல்லாம் தொட்டு நீ பேசாத, எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா இருக்குது, நான் ஒரு பாஸ்ன்றதையும் மறந்துடுறேன். என்னது பாஸா, உயிர் பொழைச்சி நம்ம ஊருக்கு போனாதான் நீ பாஸ், நான் உனக்கு வேலை பார்க்குற ஆளு, இப்போ நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த திமிரு இருக்கும் பாத்தீங்களா, பாஸ்ன்ற ஒரு திமிரு. அப்போ அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தனியா இருந்தா நீ வந்து உருப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அகதியா விட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. நீ போனா என்னடி நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஆனா அவர் காலை கூட நகர்த்த முடியாது இல்லையா, அதனால வந்து குடிக்க கூட தண்ணி இல்லாம வந்து விடிய விடிய வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வரவே இல்லை. ஆஹா ஐயோ நம்ம தெரியாம பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்ப உணர்றாரு. ஆனா கிட்டத்தட்ட வந்து நம்ம செத்துருவோம் போல் இருக்குது, இந்த மாதிரி தண்ணி இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் வந்து முடிச்சுட்டே இருக்காரு. விடிய காத்தால ஆயிருது. நம்ம ஹீரோயின் ஆனா பாவம் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுக்காக வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்குறாங்க. அப்பா தெரியாம பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சிருமா, நான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து மனம் திரும்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் மனம் திரும்பினாரா தெரியல, ஆனா அந்த பொண்ணு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவம் பார்த்து திரும்பவும் இறக்கப்பட்டு அவனுக்காகவும் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. பிளானிங்கும் ஸ்ட்ராட்டஜியும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள போயிட்டு காட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க ஒரு பன்னி இருக்குது. அந்த பன்னியை பின்தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்பு மாதிரி வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதை வச்சு இவங்க வந்து வேட்டையாடிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த பன்னிக்கு தெரிஞ்சது போல் இருக்குது நம்ம ஹீரோயினியா. இப்போ ஹீரோயினை துரத்திட்டு வருது அந்த பன்னி. ஒரு குத்த வந்து மேல இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாசா ஒரு குத்த விடுறாங்க. இப்ப தலையில பட்டுருது. இருந்தாலுமே அந்த பன்னி வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் போல் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினை நெருங்கி வந்து கடிக்க வருது. அந்த சமயத்துல கையில வச்சிருந்த ஒரே ஒரு ஈட்டியை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்க்குன்னு ஒரு போடு, பன்னி செத்து போயிருச்சு. இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து பன்னி டின்னர் தான் இவங்களுக்கு. நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்பதான் கொஞ்சம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அடுத்த நாள் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து ஒரு அருவியை பாக்குறாங்க. என்னடா இவ்வளவு அருமையா இருக்குது அருவின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து குளிக்கிறதுக்காக தண்ணியில இறங்குறாங்க. அப்போ வந்து அந்த தண்ணியில வந்து அவங்களோட முகத்தை பாக்குறாங்க, ரிஃப்ளெக்ஷனை. இப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் இவ்வளவு அழகா இருக்கிறேன்னா நானா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ஹாப்பியாவும் ஆயிடுறாங்க. இந்த சமயத்துல வந்து நல்லபடியா குளிச்சு முடிச்சுட்டு
முடிச்சுட்டு கீழே கிளம்பி வரும்போது தான் வந்து ஒரு போட்டு சத்தம் கேக்குது. என்னடா இது போட்டு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஒரு போட்டு போகுது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இந்த பக்கம் போட்லாம் வரும்போல் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து அவங்க கூடாமையே இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவருக்கு வந்து ஓரளவுக்கு கால் சரியாயிருது. இதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிளான போட்டிருக்காரு. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, இங்க சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஜாலியா இருக்கலாம் இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அட ஏமா நீ வேற சும்மா இங்கே இருக்கணும்னு இருக்கிற, நம்ம இங்க இருந்து கிளம்பணுமா, நான் ஒரு மிகப்பெரிய பாஸ், என்ன நீ இங்கே இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஓரளவுக்கு சண்டை வந்துருது. இப்போ ஹீரோயின் வந்து தனியா போய் வந்து நீ தனியா இரு நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தனியா வந்து வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நீ இல்லனா என்ன நானே வந்து சர்வை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே தனியா சர்வை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பொருட்கள் எல்லாம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சிடறான். அதாவது வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹெல்ப் அப்படின்றத வந்து ஒரு வேர்டையே வந்து பீச் மண்ணுல வந்து ரெடி பண்ணுறான். ஆனா ஹெல்ப்புக்கு பதிலா HELP போடுறதுக்கு பதிலா HEPL போட்டு வச்சிருக்கான். அவன் குடிக்கிறதுக்காக தண்ணிக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா கொட்டாக்குச்சி எல்லாம் நம்ம ஹீரோயின் வச்ச மாதிரியே வச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து அவருக்கு பசி பயங்கர மயக்கம் இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்ல அவர்கிட்ட சாப்பிடுறதுக்கு. இப்போ வந்து பார்த்துட்டே இருக்கும்போது பாறை மேல வந்து ஒரு பூச்சி போகும். ஆஹா பூச்சி நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டுவாரு. சாப்பிட்டு முடியும் தான் தெரியுது அது வந்து ரொம்ப வந்து சாப்பிடுறதுக்கான பொருள் அது இல்ல போல் இருக்குது. அவர் வாயெல்லாம் கருப்பாயிருது. அதை துப்பிடுறாரு. என்னடா இது வாழ்க்கை, ஒருவேளை பேசாம அந்த பொண்ணுகிட்டே போய் வந்து சரணடைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அந்த ஏரியாவுக்கு வந்து அடாப்ட் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து எல்லா பொருளையுமே எடுத்து ரொம்ப இந்த ராஜபோக வாழ்க்கைன்னு வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க போல் இருக்குது. அழகா சாப்பிட்டுட்டு வெக்கேஷனை என்ஜாய் பண்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு இருக்குது. இப்போ ஒரு வேற வழி இல்ல நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏமா சாரிமா தெரியாம பண்ணிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இல்ல நீ ட்ரெஸ் கழட்டு, நீ வந்து அந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேலை வாங்குறாங்க. ஆனா வந்து நம்ம ஹீரோயினி வந்து சும்மா தான் அது மாதிரி பண்ணிருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்ட தேவையில்ல எடுத்து தின்னுக்க அப்படின்னு சொல்லதும் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து சம பசியில இருப்பான். அதனால வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சுத்தி காட்டுறதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து அடிப்பட்டது வந்து சரியா இருக்குது போல் இருக்குது. இப்போ மலை மேலலாம் ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு இடத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு செடி மாதிரி இருக்குது. அந்த செடி எடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தோல்ல வந்து அப்ளை பண்றாங்க. இது அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரேஷஸ் மாதிரி ஆகுது பத்தியா, அப்பனா இது வந்து விஷம் நிறைஞ்சது, இதை நம்ம சாப்பிட்டோம்னா செத்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே வந்து நிறைய கத்துக்கிறாரு. இப்போ வந்து ரெண்டு பேருமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த இடத்தை காட்டி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்குலாம் நம்ம போக கூடாது, அந்த இடம் ரொம்ப மோசமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு தாண்டி நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஒரு சர்க்கிள்ல திரும்பி பார்க்கும்போது ஜர்க்கா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் கையை பிடிச்சி என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாவ வேண்டிய நிலைமையில இருந்த நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்திடுவாரு. இப்போ ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிடுறதுக்காக வாழைத்தார் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நெருப்புல போட்டு வாட்டுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே அதை எடுத்து சாப்பிடுறாங்க. இப்போ சாப்பிட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் வந்து என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லையே, ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் என்ன, நான் சரக்கே தயாரிப்பேன், டாய்லெட் ஒயின்னு கேள்விப்பட்டிருக்கியா, பிரிசனர்ஸ்லாம் வந்து அதை தயாரிப்பாங்க, அதெல்லாம் கூட என்னால தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டே வந்து நான் அதை தயாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களோட ஃபாஸ்ட் லைஃப் பத்தி சொல்றாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. என்னது கல்யாணம் ஆயிருச்சா, பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லும்போது 10 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னும் போது ஏங்க இன்னுங்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க, வயசாயிருச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிகாரரு, அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாரு, பயங்கரமா குடிப்பாரு, ஒரு நாள் அதே மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தாரு, நீ வண்டி எடுத்துட்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் வந்து கம்பல் பண்ணி அவர் போக விடாம பண்ணேன். ஆனா வந்து அவர் எண்ணி அடிச்சிட்டு வந்து கார்கி எடுத்துட்டு போனாரு, போனவர் தான் அதுக்கப்புறம் வந்து செத்துட்டாருன்ற நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. இப்போ ஹீரோவுமே கேட்டுக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அவருக்கும். ரெண்டு காலையில ஏஞ்சி நம்ம ஹீரோவை தேடி பார்த்தா ஹீரோவை காணோம். என்னடா எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிற நேரத்துல ஏ நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு என்ட்ரியை போறாரு. நேரத்துல பயங்கரமான ஒரு புயல் வருது போல் இருக்குது. அதனால இவங்களோட கூடாரெல்லாம் வந்து அங்கிட்டுமா வந்து சதறி கீழே விழுது. இப்போ வந்து அவங்க கூடாரெல்லாம் உடஞ்சு போறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சேஃப்டிக்காக வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும், அந்த குகைக்குள்ள போயிட்டு இவங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா குளிர்றதுனால நம்ம ஹீரோ தான் வந்து ரொம்ப இணக்கமா கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப சேஃபா பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ புயல்லாம் ஓஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் தான் ஒரு பிளான் சொல்றாங்க. நம்ம கடலுக்கு பக்கத்திலேயே வந்து கூடாரத்தை போட்டோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும், அதனால வந்து நம்ம உள்ளுக்கு தள்ளி கொஞ்சம் உள்ள வச்சு வந்து போட்டோம்னா நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிளானுமே வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சின்னதா ஒரு செட்டப்பை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. கூடார மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து மனசு விட்டு இப்பதான் சொல்றாரு, நான் வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ ஒன்று நினைச்சேன், ஆனா வந்து நீ ரொம்ப நல்ல ஸ்வீட்டா எனக்கு வந்து லைஃப் வந்து என்னன்றதை வந்து புரிய வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் வந்து ஹீரோயினி கிட்ட வந்து ரொம்ப பாசமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் டின்னர் வந்து நான் தான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டின்னர்லாம் செஞ்சு நம்ம ஹீரோயினி வந்து பயங்கரமா வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரு. அவங்களுமே வந்து சாப்பிட்டு என்ன லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து சாவடி நான் எவ்வளவு பெரிய பாஸ் உங்களே இருக்கணுமா, நான் இங்க இருந்து கிளம்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல போகிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து பலகையெல்லாம் வச்சு, அதாவது கட்டைகள்லாம் வச்சு வந்து ஒரு போட் மாதிரி செஞ்சிருப்பாரு. இப்ப தான் மட்டும் வந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா கடல் உள்ள போட்டு அதை வந்து எப்படியே வந்து நீந்தி வந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா வந்து ஒரு அலையிலேயே வந்து டம்முன்னு பிச்சுக்கும் அந்த மாதிரி தலைவன் செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப திரும்பவும் வந்து அவர் வந்து போக முடியாது இல்லையா, திரும்பவும் தீவுலயே வந்து மாட்டிக்கிறாரு. இப்ப கரைக்கு
வரைக்கும் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டா இருக்குது. ஐய்யயோ! நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஹீரோயினி வந்து கண்டிப்பா நம்மள தப்பா எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கிறான். ஆனா ஹீரோயினி அத பத்திலாம் யோசிக்காம, சரி விடுயா, தெரியாம பண்ணிட்டு இருப்ப. சரி அத விடு. நான் வந்து சாப்பிடுறதுக்காக வந்து ஆக்டோபஸ் செஞ்சிருக்கிறேன். இந்தா நீயும் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு குடுக்குறாங்க. ஹீரோ வந்து பெருந்தன்மையா வாங்கி அத சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் தெரியுது அவர் ஸ்டக் ஆகி போயிடுறாரு. என்ன இது ஸ்டக் ஆகுது, அசைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது தான் தெரியுது அந்த ஆக்டோபஸ் வந்து ஏதோ வந்து லைட்டா வந்து அந்த மறுத்து போற மாதிரியான ஒரு விஷயத்த செய்யற ஒரு ஆக்டோபஸ் போல் இருக்குது. இத நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட மெயின் பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, அத வந்து அரன்னு அறுக்குறாங்க. ஏன்னா வந்து என்ன பண்ணாலுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து வழி தெரியாதுன்றதுனால நம்ம ஹீரோயின் இப்படி பண்றாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து ஒரு எலிய தான் வச்சு அப்படி பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பதறி போயிறாரு. ஆனா வந்து நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு எலிய வச்சு தான் வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன், இதோட மோசமா நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்குமே வந்து கொஞ்சம் நேரத்துல சரியாயிது உடம்பு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஆத்தாடி உங்ககிட்ட பேசவே மாட்டோமா, நான் அமைதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கொஞ்சம் சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியாவே இருந்துக்கிறாரு. ஏன்னா பண்ண சேட்டை அப்படியே. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து மாம்பழம் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரத்துல ஏறி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து திரும்பவும் ஒரு போட்டு சத்தம் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து வந்திருக்காங்க ஒரு டிரைவரோட. இப்ப பார்த்துட்டு இவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே என்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க தான் இருக்காரு, வாங்க வாங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்றாங்க. இப்ப ஹீரோட ஃபியான்சி வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. என்னடா இது, நம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தோம், இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது மலைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா நம்ம ஹீரோயின் கீழ விழுந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இந்த ஃபியான்சியுமே போய் நிக்கிறாங்க. டக்குன்னு தவறி விழுறாங்க. இப்ப டிரைவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, காப்பாத்த போறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்த வருவாங்கன்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துது. இந்த டிரைவர் ஏமா சும்மா நிக்காதமா, வாமா காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சோகமா வந்து படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்னமா ரொம்ப சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து முக கொடுத்தே பேச மாட்டாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்புறம் கடல்ல போயிட்டு தனிமையா எதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு உருவம் தெரியுது, அது பேய் மாதிரி தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பதறி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கடல்ல தான் விழுந்திருப்பாங்க போல இருக்குது, உயிர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினிட்ட வந்து எல்லாம் நடந்த விஷயத்தை நான் சொல்லுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஓடி வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, தீப்பந்தத்தை எடுத்து அவங்கள வந்து அடி அடி நடிக்கிறாங்க. இப்பதான் தெரியுது இது எல்லாமே ட்ரீம் போல் இருக்கு, வந்த பிரம்மையினால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே வந்து அந்த ஃபியான்சிக்கும் அந்த டிரைவருக்கும் என்ன ஆச்சுன்றத வந்து இது வரைக்கும் சொல்லல. இப்போ ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவரே வந்து அதாவது பாஸ் அவரே வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வேட்டையாடுறதுக்காக போறாரு, பன்னியை வேட்டையாடுறதுக்கு போறாரு. இப்போ பன்னியை வந்து துரத்திட்டே போகும்போது பன்னி வந்து எதையோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னத்த சாப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோவோட ஃபியான்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட கையோட அந்த மோதிரம் இருக்குது பாத்தீங்களா, அதாவது வெட்டிங் ரிங், அதை வந்து நம்ம ஹீரோ பாத்துறாரு. பார்த்து பதறி போயிறாரு. இதுக்கு காரணம் யாருன்றதும் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினி தான் இதை பண்ணிருக்காங்கிறதும் நம்ம ஹீரோக்கு வந்து திட்டவட்டமா புரிஞ்சிருது. ஹீரோயினி கிட்ட போயிட்டு கேட்கறான், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ரிங்கை வந்து காட்டுறான். அப்போ வந்து ஹீரோயினிக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம புதைச்சதை வந்து அவன் பார்த்துட்டான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராத விதமா இந்த மாதிரி நடந்துருச்சு, மன்னிச்சுக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இப்போ எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கத்தி ஒரே ஒரு கத்தி மட்டும் வச்சிருப்பாங்க. அதாவது கடல்ல கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கத்தியை வந்து தேடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். இப்போ வெறி கொண்டு கொலை பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை வந்து துரத்திட்டு வருவார் நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோயினி வந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ கூட வந்து பயங்கரமா சண்டை போறாங்க. இப்போ ஹீரோ வந்து ரொம்ப வெறியில இருக்கிறதால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை பாதி முடியவே புடுங்கி எடுத்துறாரு. இந்த சீன்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்டும் கூட. இப்போ நம்ம ஹீரோயினும் டென்ஷனா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஷோல்டரையே கடிச்சு பிச்சை எடுக்கிறாங்க. ரொம்ப உக்கிரத்தின் உச்சத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது சைக்கோவாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கண்ணை வந்து நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட வந்து நோண்டி எடுக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கல்லு பக்கத்துல இருக்க போல் இருக்குது, அதை எடுத்து டம்முன்னு அடிச்சிடாங்க. நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கையவே வந்து கடிச்சு அந்த மோதிரம் இருக்குது பாத்தீங்களா, பல்லால எடுத்துறாங்க. முழு சைக்கோவா மாதிரி வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க. இந்த சிரிப்புலாம் வந்து ரொம்ப பயமா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் தெரியும் கூட. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஐயோ நான் உயிர் பொழைச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுவாரு. அந்த பங்களாவுல போய் பாக்குறாரு. அப்போ வந்து தண்ணியெல்லாம் இருக்குது, குடிச்சிட்டு ஏதாவது கத்தி சேஃப்டிக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வாக்கி டாக்கில நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, கத்தியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பதறி போயிருது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களால வேலை பார்க்குற வேலைக்காரங்க வந்து வந்துட்டு போறதையும், அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த பாஸ்வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பங்களாவோட பாஸ்வேர்ட் அதையுமே நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்பயாவது தான் இந்த ஓனர்ஸ்லாம் வருவாங்க போல் இருக்குது இந்த இடத்துக்கு அப்படின்றத வந்து நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுமே வந்து போகாம வந்து நம்ம ஹீரோ வந்து கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க தனிமையா இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃபியான்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்படி செத்தாங்கன்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவங்க சர்க்கிள்ல விழுந்தப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரைவர் காப்பாத்த போயிருப்பான் பாத்தீங்களா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க ரெண்டு பேருமே கத்திட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள காப்பாத்தாம கல்லெடுத்து ஒரே போடா போட்டு அவங்க கொன்றுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு இன்னும் பதறி போயிடும். இப்போ ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து துப்பாக்கி வச்சிருப்பாங்க போல் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாமே இருக்குது, சாப்பிடுறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிடலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம், என்ன இங்க குறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து
ரொம்ப ஈவலா பேசுறாங்க. ஆனா வந்து நம்ம ஹீரோ வந்து இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல இந்த பொண்ணு கிட்ட வந்து அன்பா இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அன்பா சரி ஓகே நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு, நம்ம ஹீரோயினே சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அங்க ஒரு எருமை சிலை மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதுல வந்து ஒரு கம்பியை காணோம். இப்ப அதை பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோயினியோட துப்பாக்கியை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. இப்ப அவர் வந்து எய்ம் பண்ணி எவ்வளவு டார்ச்சர் பண்ண என்ன சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் அவுட்ட போடுறாரு. பட் ஆனா வந்து குண்டு வெளியவே வரல. அதுல குண்டே இல்ல. அட கரும சண்டாளமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறி போயிறாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல்ஃப் பேட் இருக்கும். டம்முன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சவுட்றாங்க. ஹீரோ வந்து கீழ படுத்த மெனிக்கி இருக்கிறாரு. இப்ப அடுத்த சீன் வந்து திரும்பவும் அந்த கோல்ஃப் விளையாடுற மாதிரி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ரொம்ப வந்து ரிச்சா இருக்கிறாங்க. இப்ப அவங்கள இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ஏங்க நீங்க இப்படி சர்வைவரா இருந்தீங்களே, உங்க கூட போன எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் உயிர் தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து உண்மையான சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நடந்தது நமக்கு மட்டும் தான் தெரியும். இந்த பொண்ணு எல்லாரையும் கொன்றுச்சு போல் இருக்குது. இப்போ வந்து அந்த ஹீரோயின் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வாழ்க்கை அந்த சர்வை பயணத்தை வந்து ஒரு புக்கா போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாசா கிளம்புறாங்க. கார்ல வந்து தான் வளர்த்த அந்த பேர்ட் மாதிரி அந்த பேர்டா இல்ல வேற ஏதாவது பேர்டா தெரியல. அதை பக்கத்துல வச்சுட்டு இவங்க வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மாசா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க போல் இருக்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு சர்வை படமா இல்ல இது சைக்கோ படமான்னு தெரியல. ஆனா ரொம்ப தரமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல வந்து உங்களுக்கு பிடிச்ச படத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.